எங்களை ஏமாத்தி தூண்டுறது எப்படி அவங்க மனசு வருது? அப்பா உயிரோடு இருக்கும்போது எதுவுமே வந்து கேட்கல. இப்போ அப்பா செத்துட்டு பிறகு வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. வேற ஒருத்தர் வீடை வச்சு நாங்க எப்படி மேம் நாங்க காரணம் காட்டி வச்சு நாங்க சொல்ல முடியும்ட்டு சொன்னதுக்கு இல்லாத பையனை வச்சுக்கினேன் நான் இப்படி இருக்கிறேன். இப்போ எங்களை ஏமாத்தி தூண்டுறது எப்படி அவங்க மனசு வருது? ஒரு பாதுகாசம் முடியாதா? நானும் இறங்கப்பட்டங்களா? நானும் கூலி வேலைக்கு இதை சம்பாதிச்சு 3 இப்போ என் வீட்டுக்கார ஹஸ்பண்டா லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இந்த 3 குழந்தை என் காலில் கட்டி நான் தான் காப்பாற்றணும். அப்பா உயிரோடு இருக்கும்போது எதுவுமே வந்து கேட்கல. இப்போ அப்பா செத்துட்டு பிறகு வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. நீங்கள் வீடு கட்டலையானா நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஊரை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு எழுதி க்ளோஸ் பண்ணுறோம் கணக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொன்னால் எப்படி அது? அப்போ நாங்கள் எப்படி வீட்டுக்கு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சொந்த மேனேஜ் வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு வீடு கட்டாம பல வருஷமா எங்க அப்பா வந்து வீடு கட்டுறதுக்காக அது போராடிட்டு இருந்தாரு. அந்த வீடு கட்டாத அளவுக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது அந்த வீடு கட்டாத அளவுக்கு காசை ஏமாத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது. அப்பா குடிபோதையில இருக்கும் போதும் குடிச்சிட்டு வந்து வீட்டான் வந்து கிளர்க்கு பிரசிடென்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பிளான் பண்ணி குடிபோதையில இருக்கும் போது மட்டும் அப்பா கிட்ட வந்து பேங்க் புக்கு ஆதார் கார்டு எல்லாமே வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த பேங்க் புக்கை வச்சுட்டு அந்த இதுல இருந்து காசு அதான் வீடு கட்டுறதுக்கோசம் அந்த காசு போட்டிருக்காங்க. அதுல இருந்து எடுத்து காசு அவங்க செலவு பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கேட்கும் போதெல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா கேட்கும் போதெல்லாம் இல்ல இன்னும் வரல, காசு போடல அக்கௌண்ட்ல இருந்து, அது காசு போட்டாக்கா நாங்க 6 மாசத்துல 7 மாசத்துல அது மாதிரி நாங்க கட்டி தரோம்னு சொல்லிட்டு காரணம் காட்டி இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களால எதுவும் கேட்க முடியல. இப்போ ரீசெண்டா அப்பா வந்து லாரி ஆக்சிடென்ட்ல இருந்ததுல இருந்து அப்பா இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது அந்த கேஸ் முடிக்கிறதுக்கோசம் ஃபைல் பண்றதுக்கோசம் என் அப்பா வந்து இது மாதிரி டெத் ஆயிட்டாங்க, நீங்க வந்து வீடு கட்டி முடிக்கணும் சொன்னாங்க. இல்ல மேம் எங்களால வீடு கட்ட முடியாது, அப்பா டெத் ஆயிட்டாரு, ஆல்ரெடி நாங்க கடன்லாம் பிரச்சனை இருக்கும், அதனால இதுக்கு மேல எங்க வீடு கட்ட முடியாது, இந்த காசும் எதுவுமே நீங்க போடாம நாங்க எப்படி வீடு கட்ட முடியும் மேம் கேட்டதுக்கு இல்ல நாங்க வந்து வேற வீடு ஏற்பாடு பண்ணி தரோம், வேற ஒருத்தவங்க வீடை வச்சு நீங்க அது போட்டோ எடுத்து நாங்க அமுச்சு விட்டுறோம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, கலெக்டர் எல்லாம் வந்து சொன்னாங்கன்னா இது உங்க வீடுதான் சொல்லி காரணம் காட்டி வச்சு எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நான் கேட்டேன் மேம் அது எப்படி மேம் வேற ஒருத்தர் வீடை வச்சு நாங்க எப்படி மேம் நாங்க காரணம் காட்டி வச்சு நாங்க சொல்ல முடியும்ட்டு சொன்னதுக்கு இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும், அப்படி இல்லையானா 2வது பில்லு 3வது பில்லு எல்லாம் போடுறதுக்கு நாங்க காசே எடுக்கலாம், அந்த காசை வச்சு இல்லைன்னா நீங்க அந்த காசை திருப்பி கட்டுற மாதிரியே இருக்கும், 75,000 திருப்பி கட்டுற மாதிரியே இருக்கும், இல்லைன்னா நீங்க வந்து வீடு வந்து கட்டுற மாதிரியே இருக்கும், எனக்கு கணக்கு அமைச்சு வச்சுட்டு போங்கன்ட்டு சொல்றாங்க. அதனால எங்களால என்ன பண்ண முடியும்? சரி மேம் அதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். வீடு பில்லு கொடுக்க சொல்ல செட்டு மாதிரி போட்டு தராங்க. 4வது பில்லு கொடுக்க சொல்ல 40,000 ரூபாய் தராங்க. 40,000 ரூபாய் செட்டு போட்டு கொடுத்தாங்க. அது எப்படி நான் கட்டி முடியும்? இப்போ காசு வந்து உங்களுக்கு ஃபுல் காசும் கொடுத்துட்டாங்களா? கொடுக்கவே இல்ல. ஒரே பில்லு தான் 25,000 ரூபாய் ஒரே பில்லு வந்தது. அது வந்துதான் ஒருத்தராண்ட கடன் வாங்கி 50,000 ரூபாய் கடன் வாங்கி பேஸ் மாட்டு போட்டு மண்ணை கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் பில்லு வரும்னு பார்த்தா பில்லும் வரல, எதுவுமே வரல. இவங்க வந்து தில்லு முள் தரமா வாங்கி துணி போட்டு ஏன்னா காசு கட்டுனாக்கா நாங்க எப்படி கட்டுவோம்? நாங்க துண்ணாதானே நாங்க பயப்பட முடியாது. நாங்க துண்ணாத்து நாங்க எதுக்கு பயப்படணும்? யார் வந்து அக்கௌண்ட் புக்கும் அவங்களே கிளர்க்கு எல்லாருமே அவங்களே வச்சிருந்திருக்காங்க. அப்ப குடிபோதையில தெளிவா இருக்கும்போது கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. குடிபோதையில இருக்கும்போது அப்பா உயிரோடு இருக்கும்போது கூட்டிட்டு போயிட்டு பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு அப்பாதான் எடுத்தாரு, உங்க அக்கௌண்ட்ல உங்க காசு தானே விழும், அது எப்படி நாங்க எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அதே காரணம் காட்டி ஸ்டேட்மெண்ட்ல கேக்குறாங்க எங்களை. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? போயிடுமா? அது 1.75ன்னு சொன்னாங்க. எவ்வளவு உங்களுக்கு முதல் பில் எவ்வளவு? 25,000 வந்தது. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நாங்க எடுத்தோம். ஃபர்ஸ்ட் பில் 2வது 3வது நாங்க எதுவுமே இல்ல. 4வது பில்ல லாஸ்டா சொல்றாங்க 40,000 நான் கொடுக்குறோம், வீடு கட்டி தரேன்னு சொல்லாம ஒரு செட்டு மாதிரி நாங்க போட்டு தரோம், பிடிஓ ஆபீஸ்ல இருந்து அந்த மேம்ல சொல்றாங்க நாங்க செட்டு மாதிரி போட்டு தரோம். அதுக்கு நம்ம ஆதாரம் இருக்கு? அதுக்கு பேசின அந்த ரெக்கார்டு இருக்கு அவங்க கிட்ட, நான் பேசின ரெக்கார்டு வச்சிருக்கேன் நானு. எல்லாமே மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் வந்து நாங்க டைரக்டா வந்து வீட்டான வந்து இது பண்றோம்னு ஆக்ஷன் மெசேஜ் வருமா? வரும் டைரக்டா நாங்க வீட்டான வரோம்.